நம்ம மெய் அறிவின் பக்கம் திசை திருப்பப்படணும். ஆமாம், இதில் நமக்கு வெறுப்புணர்வு இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். வெறுத்துட்டோன்னா முடிஞ்சிருச்சு. கோபம், பயம், வெறுப்பு இதெல்லாம் முதல்ல ஒன்று தான் துன்பப்படுத்தும். உன்னை எவ்வளோ துன்பப்படுத்துனுச்சோ அதில் பாதியை தான் எதிரில் இருக்கவனும் துன்பப்படுத்தும். அப்போ இதிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இவைகளிலிருந்து நம்ம விலகணும். ஆமாம், கனவுகளில், கற்பனைகளில், படாடோபத்தில், இந்த சகத்தில் இருக்கிற மாயை ஏற்படுத்தின மாயைகள்லேருந்து நம்ம விலகி இருக்க பழகணும். சிறுக சிறுக பழகணும். நமக்கு தெரியாது. இந்த அறிவை பெறுவதற்கு முன்பே உண்ணலால், பழக்கத்தால், போக்குவரத்துனால, அந்த சமூகவியல் போக்குனால இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு நம்ம அதிலேயே இருக்கோம். அதிலேருந்து நம்மளை விடுவிக்கணும். ஓடணும், அது கூடயே ஓடணும். ஓடினபடியே நீ உனக்குள்ளார ஒதுங்கணும். ஒதுங்கினபடியே உனக்குள்ளார நீ ஒடுங்கணும். ஒடுங்கினபடியே உனக்குள்ளே உன்னை ஒடுக்கணும். அதுக்கு பின்பு அதுக்கு ஆழ்ந்து ஓங்கணும். ஓம்காரம் என உள்ளிருந்து ஓங்க வேண்டும். இது தத்துவம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னார், இவர் சொன்னார். இந்த உலகம் இறைவனை பற்றி பேசியிருக்கிறது, இறைவனை பேசவில்லை. தடயத்தை தொலைத்துவிட்டு ஒரு தண்ணீரற்ற தலைவன் தரணியை தன் தலையால் தாங்குகிறான். தடயத்தை தொலைச்சிட்டான். ஆமாம், என்னை தாங்கும் தடயத்தை காட்டிவிட்டேன், என்னை தாங்கும் மண்ணை காட்டிவிட்டேன். மண் தான் ஏனோ தெரியவில்லை. தன்னை காட்டுவோரை, தன்னை தாங்குவோரை காட்ட முடியவில்லை. அது தடயத்தை தொலைச்சிருச்சு. அதால் முடியுது. அந்தரத்தில் ஒரு கடுகு கூட நிற்க மறுக்குது. கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு சீர் பெரும் பேரியக்கு நியமாய தத்துவம் என்கின்ற இயல்கை நிலை நின்றிருக்கிறது செம்மையா. அவ்வளோதான். களத்தில் அல்லாதவனும் எதற்கும் கர்த்தாவாயிரு செம்பொருள் நான் துளும் பரம்கான். அந்த செம்மை தான் இறை. நீ மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் மனிதனென ஆனவன். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. செம்மைதான், வேறொன்றும் இல்லை. உன்னால் இருப்பு இந்த உலகத்துக்கு தெரியவே தெரியாது. நீ எந்த விதத்திலும் அதற்காக செயற்கையாக நடித்து காமிச்சிடாத. உன் வாழ்க்கையை நடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். என்னில் இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லை, என்னில் இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்டவன், என்னில் இருந்த ஒன்றை யாவர் அறிய வல்லரோ, என்னிலே இருந்து உணர்ந்தேன். எனக்குள்ளே இருந்து தான் உணர்ந்தேன். அவ்வாறு தான் உணர முடியும். இந்த சகம் அது தன்னோட கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கு. காமாலக்காரன் என்ன பண்ண முடியும்? அதுபோல தான் சொல்கிறேன். அங்கு தெரிவது அவன்தான்றதே தெரியாது. அவன் நிலைக்கண்ணாடியில் அவன் முகத்தை பார்க்குறான். அதுபோல தான் உண்மை. உள்ளத்தில் கள்ளம் குமரா, காட்சியில் கல்வன்கா, உள்ளத்தில் நன்மை. யாரும் நல்லவரே, யாரும் என் சகோதரமே. இப்போ தெரியறதுல பிரச்சனை இல்லை, பார்க்குறவர்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. உள் வாங்கிக்கணும், ஒன்றும் கிடையாது. அதனால தான் மூலன் அங்கே அழைத்து சென்றான். சீவனி சிவனாய் அமர்ந்திருந்தார். சீவனி சிவனாய் அமர்ந்திருந்தார். இப்போ ஏன் ஜீவன்னா எல்லா ஜீவனும் சிவன் தானே. அப்போ இங்கே மாறுவேடம் தரித்து வந்திருக்கும் பரம்பொருள் தானே எந்த ஜீவனும். அதை நான் அவ்விதத்தில் தானே காண வேண்டும். ஏகன் தானே இங்கு அநேகனாகி இருக்கிறான். விதை ஒன்று தானே இங்கு கோடி கோடி விதைகளை செய்தது. முகமில்லாதவனுக்கு 3000 கோடி முகங்கள். இந்த முகங்களின் தொகுப்புடைய பெருமுகனாய் அவன் இருக்கிறான். ஒரு முகத்தை கழித்துட்டா அவன் இல்லை. அப்படி ஒரு அற்புத நிலை தானே. தன்னையே தான் அங்கு வைத்தான். அவன் அடித்தரை கரையறுத்த கடல் சிவ சாகரனாக இருக்கட்டும். நீ துளித்தேன் குமரா, அங்கு அதே சுவை. அளவில் பெரியவன், நீ அளவில் சிறியவன். நீ கூட்டடை ஆத்மன், உன் பிரம்மாண்டத்தின் எல்லை. எரிசடை அரசின் விரிசடை பரப்பே வான் எனக்கான். வான் என நீ என்ன கண்டிருந்தாயோ அந்த எரிசடையின் விரிசடை பரப்பே கான் குமரா. சத்தியம் சொல்கிறேன், இங்கு அவனை தவிர எதுவுமே இல்லை. இது அறிவதற்கு நம்ம முழுசாக அறியாமையே அசத்தியத்தை, அதர்மத்தை உணரணும். இந்த களம்ன்ற போக்கு அது வேற சொல்லி கொடுத்துருக்கு. அது எதிர் வீட்டுக்காரனை சொல்லித்தரவில்லை. எதிரி வீட்டுக்காரனை சொல்லி கொடுத்தது. அண்டை வீட்டுக்காரனை சொல்லிக் கொடுக்கவில்லை. சண்டை வீட்டுக்காரன் என சொல்லிக் கொடுத்தது. நம்மளுடைய பந்தம் என சொல்லித்தரப்படவில்லை. பங்காளி என சொல்லி வைத்திருக்கிறது. எதிரிக்கு இடம் கூடாதே.
அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்குங்க. நமக்கு எதிரிகளே இல்லை. ஆடுகளம் வந்தன நோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவீர் சகத்தீரே. இங்கே என் உறவுகளை தவிர யாருமே இல்லை. ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவுரையும் ஓர் தாய் வெற்று பிள்ளைகள் நாம் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள், பிராணபந்தத்தவர்கள், உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள், ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டிய, ஒருவருக்காக ஒருவர் விரும்பிய துன்பம் ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் நிலை நின்றிருக்கும் நீங்கள் ஒரு தாய் வெற்று செய்கள். அதானே குமரா உண்மை. ஒரு மிருகங்கள் கூட அது அவ்விதம் காணுகிறது. இன்றைக்கி 6 அறிவை உடைய இந்த மனிதன் காணுகிறானாப்பா, கடந்து செல்கிறான். ஐயமேற்று உண்பவரை அங்கே பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, இன்னும் கடந்து செல்ல முடிகிறது. அவன் சகோதரனை, சகோதரி, அன்னையை, தந்தையை, உறவினை, நண்பனை விட்டுட்டு போவானா? ஆனால் அவனால் காண முடியல. அப்படின்னா அவன் வளையத்தை சுருக்கிட்டான். அப்படிலாம் கிடையாது. எல்லையில்லாத அன்புடையவன் நீ, அவ்வளோதான். அதுதான் நம்ம தமிழ் வேதம் கற்றுக் கொடுத்தது. அதனால் நம்மளுடைய அறிவீனத்தை உணரணும். சத்தியம் சொல்கிறேன். அதர்மத்தை உணரணும், அசத்தியத்தை உணரணும். ஏன்னா இங்கே வேற காட்டப்பட்டிருக்கு. சொன்னான் என் குருநாதன். குமாரா, ஒரு அறிவுடையவன் என்கிறான். ஆமாம், அறிவுடையவன் அறிவு இல்லாதவனே அறிவிலி என்கிறான். அறிவுடையவனே அறிவிலி என்கிறான். அறிவுடையன் என்கிறான். அறிவிலியே அறிவுடையவன் என்கிறான். ஒரு சத்தியனை சத்தியன் என்கிறான். ஒரு சத்தியன் அசத்தியனை அசத்தியன் என்கிறான். அசத்தியன் சத்தியனை அசத்தியன் என்கிறான். ஒரு அசத்தியன் அசத்தியனை சத்தியன் என்கிறான். ஒரு தர்மனை தர்மன் என்கிறான். ஒரு தர்மன் அதர்மன் என்கிறான். ஒரு அதர்மன் தர்மனை அதர்மன் என்கிறான். அதர்மனை தர்மன் என்கிறான். ஆனால் காட்சியில் தர்மன் என சிலர் தர்ம வடிவாகவும் அதர்மன் என தர்ம வடிவாகவும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை ஆய்வதற்கு தான் நமக்கு மெய்யறிவு வழங்கப்பட்டது. நம்ம இறைக்கு எந்த விதத்திலும் அப்பாற்பட்டவன் இல்லை. நம்ம அதுவாக தான் இருக்கோம். நீ அது ஆகுபொருள். எது ஆகுபொருள்? அதுதான் நான்ற எண்ணத்திலேயே நீ வாழ்ந்து முடித்து விடும் பொழுது நீ அது வாக்கப்பட்டிருப்பாய். குமரா, அந்த நீரை பாருங்கள். உறைவதறியாது உறைந்து போகும் உறை பனி போல, எரிவதறியாது எரிந்து போகும் மரக்கட்டை போல நீங்கள் ஆகுவதறியாது ஆகி போவீர்கள். நான் என் அவஸ்தையை தொலைத்து பாருங்கள். உங்கள் உடலை 2ஆம் பொருள் என கண்டு பழகுங்கள். நான் உடலோடு உறவாடி இருந்த நேரம்னு நினைத்திருங்கள். இதெல்லாம் சாத்தியமா? குருவர்களும் திருவர்களும் சாத்தியப்படுத்தும். அதனால் நீ என்றும் அவன் சீடனார். இந்த உன்னை உலகம் என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டோம், என்ன நிலைக்கு வேணாலும் உலகம் உயர்த்தட்டும், காணவே காணாதீர்கள். நீங்கள் என்றும் அவன் அந்த குருவின் திருவடியை அலங்கரிக்கும் மாணவனாய் இருங்கள். திருவடி ஒரு வழியை எந்தனுக்கு ஆதி ஒரு வெளியை எந்தனுக்கு தீபம் குரு மொழியை எந்தனுக்கு வேதம் ஒரு பதமே எந்தனுக்கு காப்பு. அவ்வளோதானே. கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக உள்ள பொருள் உடல் ஆவியுடன் எல்லத்தனை மிடராதன் என்று தெளித்தெறிய சிவபதன் தானே. கருடன் உருவம் கருதும் போதே பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல் குருவின் உருவம் குறித்த போதே திருமணம் தீர்ந்து சிவனவனாமே. கருடன் சத்தம் போதும் நஞ்சின் வீரியம் சிதைந்து போக, குருவினுடைய எண்ணம் போகும், உன்னை திருவாக்கி காமிச்சிட்டு போயிடும். இப்போ அப்படி இருக்கு. குருன்னா இறைவன் தான் குரு, சிவம் தான் குரு. அவன் எடுத்திருக்க குரு மரபுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவன் தான் குரு. வடபால் இருந்து மறைவதும் கல்லாளின் புடை அமர்ந்திருக்கான் பாருங்கள், ஒரு தென்முக கடவுள். அவன் தான் குருநாதன். இது மொத்த உலகமே குருமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லா உயிர்களிடத்திலும் கல்வி இருக்கிறது. ஆமாம், அதனால் அவன் மிகச் சிறியவன், ரொம்ப பெரியவன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நடராஜ தத்துவம் அப்படி காட்டப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமானவன். அந்த நடராஜனுடைய விரிசடை தான் இன்னைக்கு சொல்கிற வின். அப்போ அவன் எங்கே இருப்பான்? ஏந்திய திருவடி எங்கே இருக்கும்? இந்த அரண்துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரணங்கி தண்ணில் அறையில் சங்காரம் அரணுற்ற அணைப்பில் அமரும் திரோதாய் அரணடி என்றும் அனுக்கிரகமே. இப்போ ஏந்திய திருவடி ஒரு திசையில் இருக்குது. அங்கே அங்கி தாங்கு அங்கத்தேகன் அங்கே இருக்கார். ஆனால் நம்ம திருவடியை சிவமாவது திரள், திருவடியை சிவலோகம் சிந்திக்கல், திருவடியை செல்கதி அது செப்பில், திருவடியை தஞ்சமுள் தெளிவாளர்க்கு. பிறவாதிருக்க வரம்பெறல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டு காணாது எப்படியோ அறமார் புகழ் தில்லை அம்பலவனார் அடிக்கமலம் மறவாதிருமணமே.
அதுதான்ப்பா நல்ல மருந்து, வேறு மருந்தே இல்லை. அடியெண் இருத்தல். அப்போ அந்த எண்ணத்தினால அதன்பால் நிலை பெறும் பொழுது நம்மளுடைய எண்ணத்திற்கு எண்ணச்சூட்டின் பெயரால் அது ஒரு பிரகாசம் எய்துகிறது. அதற்கு தான் அங்கே கரம் உங்கள் திருவடியை காட்டுகிறது. குனித்த புருவும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொரு பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தை. தாயும் உடல் செலுத்தாள், தரிகட்ட நாயும் நான் கால் செலுத்தேன், தலையெழுத்து எழுதும் வேதாவும் கை செலுத்தி விட்டான், நாதார் தான் தோன்றி அருணாசலத்து வாழ் சிவன் இன்னும் ஓர் தாள் அன்னை கருப்பில் வாழாமல் என்னைக்கா. அப்பா போதுண்டா, திகட்டிருச்சுடா. இது ஒரு பசி காடு. இந்த யந்திரம் பழுது அடைகிற வரைக்கும் அது பாட்டுக்கு தீவிரமாகவே தான் இருக்கும். அந்த மோகத்துக்காகவே உங்களை வாழ வச்சுருக்கோம், அந்த சுவைக்காகவே வாழ வச்சுருக்கோம், அந்த தோதான போக்குக்காகவே வாழ வச்சுருக்கோம். அதற்கான வாழ்வு வாழ்ந்துடாதீங்க. அப்புறம் கருவி கரணங்களெல்லாம் நடுநடுங்க செய்யும். மரண தேவனின் காலபாசம் உங்களை அணுகும் பொழுது பட்டளவு பதட்டமும் ஆசையளவு அவஸ்தையும் இச்சையளவு இம்சையும் கொண்டிருப்பீர்கள். செல்வங்களே, அவன் பெரியவன், அவன் மிகச்சிறியவன். சிவமங்கலம்.